வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தை உணவு. நம்ம ஒவ்வொரு விஷயமா முன்னோர்கள் செய்ததை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம நிறைய நோய் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டே வரோம். ஏன்னா அது அவங்க செய்ததுக்கு சித்தர்கள் சொல்லி முன்னோர்கள் செய்ததற்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருந்தது. அதை நம்ம பின்பற்றி வந்தாலே போதுமானது. இப்போ சாதாரணமா இப்போ காது எதுக்கு குத்துறாங்க, அதுவும் சிறு குழந்தைங்களுக்கு இருந்து எதுக்கு குத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா? காது குத்துறதுல பல பயன்கள் இருக்குங்க. மூளையில வளர்ச்சி அடையும், அவங்களோட ஞாபக ஆற்றலும் அதிகமாகும். அடுத்தது டைஜஷன் பிரச்சனை, எல்லாருக்குமே டைஜஷன் பிரச்சனை வராமல் இருக்கும் காது குத்துறதால. முக்கியமாக பெண்களுக்கு மென்சுரல் சைக்கிள்னு சொல்கிற பீரியட்ஸ் வர சைக்கிள் ரெகுலேட் ஆகும். ஐசைட்டு இது எல்லாத்தோடய முக்கியமானதுங்க. காது குத்துறதால ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு ஐசைட்டில் உள்ள எந்த பிரச்சனையுமே ஃபியூச்சரில் வராது. உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும். அதே மாதிரி தான் மூக்கு குத்துறதால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயும் பெண்களுக்கு முக்கியமாக ஏன் மூக்கு குத்துறாங்க அப்படின்னா, மூக்கு குத்துறதால அவங்களுக்கும் மென்சுரல் அதாவது பீரியட்ஸ் வரும்போது வர பெயின் குறையும் மூக்கு குத்துறதால. அடுத்தது நர்வ் சிஸ்டம், நரம்புகள் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நரம்புகளால் வர பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு வராது. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் பெயின் அப்படின்னு சொல்றது, அதாவது மூக்கு குத்துறதால அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள், அந்த சுவாச பிரச்சனையால வர வலிகள் எதுவுமே இருக்காது. அடுத்தது மூணாவதா பார்க்க போனா பொட்டு வைக்கிறது. 2 புருவத்துக்கு நடுவில் தாங்க பொட்டு வைக்கணும். இங்கே அழுத்தி டெய்லி வைக்கும் போது மட்டும்தான் இதுலேயும் ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். நடுவில் அழுத்தி நம்ம ஒவ்வொரு தரையும் பொட்டு வைக்கும் போது நெத்திலையும் சரி புருவங்களுக்கு நடுவுலையும் சரி நல்ல பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்தங்கள் சரியா சீரா பாய்ந்து இந்த கண் பார்வை மங்காம பார்த்துக்கக்கூடியது. அதனால தான் பெண்கள் 2 நெற்றி பொட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறாங்க. ஆண்களும் வச்சுக்கிட்டா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு தடவையும் இங்கே டெய்லி 2 புருவத்துக்கு நடுவில் அழுத்தணும். இப்பெல்லாம் பெண்கள் அதை பொட்டு வைக்கிறதும் இல்லை, அதே மாதிரி வச்சாலும் சின்னதாக வைக்கிறாங்க. ஒரு ஆள்காட்டி வீரல் அளவு அந்த அழுத்தி சாந்து போட்டோ வேற ஏதோ குங்குமமோ 2 புறத்துக்கு நடுவில் அழுத்தி வைக்கும் போது அவங்களுக்கு கண் பார்வை நீண்ட நாள் அவங்க எவ்வளவு தூரம் பொட்டு வைக்கிறாங்களோ அந்த கண் பார்வை மங்காம அவங்க பார்த்துக்கலாம். அடுத்தது ஹெட்டேக், தலைவலி வரவே வராது. கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். இந்த பொட்டு வைக்காததால மட்டுமே பெண்களை ஈஸியா அவங்களோட எண்ணங்களை மாற்ற முடியும். பொட்டு வைக்கிற பெண்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்களை அவங்க சீக்கிரம் மாற்றவே முடியாது. பொட்டு வைக்காத பெண்களை மட்டும்தான் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்க எதிர்த்தாப்புல பேசிட்டு இருக்கும் போது அவங்க பேசுற எண்ணங்களையே ரொம்ப சீக்கிரம் மாற்ற முடியும். அதே மாதிரிதான் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நெற்றி பொட்டுக்கு நடுவுல, அதாவது நெற்றி பொட்டுன்னு சொன்னாலே 2 புருவத்துக்கு நடுவுல உள்ள ஒரு இடம் மட்டும்தான். அந்த இடத்துல டெய்லி அக்குப்ரெஷர் கொடுக்க சைனஸ் பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி சில விஷயங்களால மட்டும்தான் முன்னோர்கள் செஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சயின்டிபிக்கா இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த சைனஸ் பிரச்சனை, அதாவது மூக்கு குத்துறதாலையும் சரி காது குத்துறதாலும் சரி 2 புருவத்துக்கு நடுவில் பொட்டு வச்சுக்கிறமும் சரி சுவாச பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கும் கண் ஒளி பார்வை மங்காம இருக்கு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும், ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தக்கேரை அணுகலாம்.